హరే కృష్ణ. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஆச்சாரியர் சில பக்தி போதேன் கோஸ்வாமிகள் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையிலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். சுமார் 530 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபிரபு சைத்தன்யருடைய அவதாரம் நவதீவில் மாயாப்பூருங்கிற ஸ்தலத்தில் மேற்கு வங்கத்தில் நடந்தது. ஜெகநாத் மிஸ்ரா சச்சிமாதா அப்படிங்கிற தெய்வீக தம்பதியருக்கு குழந்தையா பிறந்தார். இந்தியாவில் சனாதன தர்மத்தை பின்பற்றுறவங்க பங்குனி மாத பௌர்ணமி அந்த நாளில் ஹரிநாமங்களை சொல்லி புனித நதிகளில் நீராடுவாங்க. அதுபோல் கங்கையிலையும் நடந்தது. இது பல வகையான தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக இப்படி செய்வாங்க. இந்த கோரமான கலியுகத்தினுடைய தீமைகள்லேருந்து ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக சைதன்யர் நிமாய் அப்படிங்கிற குழந்தை மூலமாக வர்றார். புனித நாமம் எல்லாம் சொல்லும் வேளையில் அவதரிக்கிறார். இந்த கலியுகம் இயற்கையாகவே சண்டை சச்சரவுக்கு பேர் போனது. அறியாமையில் மூழ்கி இருக்கிறவங்க தங்களை அறிவாளியாக நினச்சி செயல்படுவாங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். நினைக்கிறது இன்னொன்றா இருக்கும். இப்படிப்பட்ட தீய குணங்கள் மேலோங்கி இருக்கும். மக்கள் பொதுவாக மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. கலியின் கோரப்பிடியிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சகாக்களோட ஒரு பக்தன் வடிவில் வந்தார். எல்லாருக்கும் மனதை ஆனந்தமாக வச்சுக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமையை விநியோகிக்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. வேப்ப மரத்தடியில் வச்சு அவர் பிறந்ததுனால நிமாய் அப்படின்னு அவருக்கு பேர். பள்ளி பருவத்தில் அவருடைய அறிவின் முதிர்ச்சி காரணமாக அவரை எல்லாரும் நிமாய் பண்டிட் அப்படின்னு கூப்பிட்டாங்க. தங்க நிறத்தில் இருந்ததுனால கௌரங்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சன்னியாசம் வாங்கின பிறகு அவருக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுன்னு பேர் வந்தது. எங்கெல்லாம் அதர்மம் பெருகி தர்மம் மெலிஞ்சு போயிருதோ அப்பெல்லாம் சாதுக்களை காப்பாற்ற, தர்மத்தை நிலநாட்ட நானே வர்றேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் 4:7 சொல்றார். பகவான் ராமச்சந்திரர் விஸ்வாமித்திரோட கட்டளைக்கு இணங்க தாடகை, சுபாகு, மாரிசன், கும்பகர்ணன் இப்படி அசுரர்களை வதம் பண்ணார். பகவான் கிருஷ்ணரும் தன்னுடைய சக்கர ஆயுதத்தால அநேக அசுரர்களை ஓச்சார். ஆனா இறை அன்பின் அவதாரமான கிருஷ்ண சைத்தன்யர் ஹரிநாமங்கிற ஆயுதத்தால அசுரர்களுடைய தெய்வீக அசுரனுடைய அசுரத்தன்மை மனப்பாங்க வச்சுட்டு தெய்வீக குணங்களுக்கு மாத்துறார். பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமர்னு பேரு கிருஷ்ணருக்கு. ராமச்சந்திரருக்கு மரியாதா புருஷோத்தமர்னு பேரு. சைத்தன்யரோ பிரேம புருஷோத்தமர்னு சொல்லப்படுறார். நிமாய் குழந்தையா இருக்கும்போது அது அழுதாச்சுன்னா யாராலும் நிறுத்தவே முடியாது. ஆனா பகவானுடைய நாமங்களை சொன்ன உடனே அது அழுகையை நிறுத்திடும். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அவரை சுற்றி இருந்து எப்பவும் ஹரிநாமங்களை பாட ஆரம்பிச்சாங்க. நிமாய் குழந்தையா இருக்கிற போது தீர்த்த யாத்திரை போக ஒரு பிராமணர் நிமாய் வீட்டுக்கு அவருடைய பெற்றோரால அழைக்கப்பட்டிருந்தார். தான் வச்சிருக்கிற கோபால் விக்கிரகத்துக்கு, லட்டு கோபால் சிலைக்கு தன் கையாலே உணவு சமைச்சு நிவேதனம் பண்ணி சாப்பிட்றது அவருடைய பழக்கம். அதனால நிமாயோட பெற்றோர் அந்த பிராமணருக்கு நைவேத்தியத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. அவரும் சந்தோஷத்தோட அதுகளை வாங்கிட்டு சமைச்சு முடிச்சு கண்களை மூடி கோபால் மந்திரத்தை சொல்லி பகவானை சாப்பிட வேண்டுறார். அப்போ குழந்தை நிமாய் அங்க தவழ்ந்து கோபால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டிருந்த நைவேத்தியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்த பிராமணர் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். நிமாயோட பெற்றோரும் மற்றொரு சகோதரன் விஸ்வரூபனும் ஓடி நடந்த தப்பை உணர்ந்துட்டு பிராமணர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மீண்டும் நைவேத்தியத்துக்காக அவருக்கு புது பாத்திரங்கள், அதுவும் புது பொருட்களும் தரப்பட்டது. 2ஆம் முறையும் சமைச்சு கோபாலுக்கு நைவேத்தியம் செய்ய தயாரானார். கண்களை மூடி மந்திரம் சொன்னார். இப்போ அந்த நிமாய் தவழ்ந்து அந்த உணவை 2ஆவது தடவையும் சாப்பிட்டார். இப்போ பிராமணர் முன்னை விட அதிகமாக கத்த தொடங்கிட்டார். இதனால குடும்பத்தார்கள்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட இந்த தடவையை நாங்கள் குழந்தைய தனி அறையில் பூட்டி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செய்துட்டாங்க. புது பொருட்கள்லாம் தரப்பட்டது. இப்போ அவர் எல்லாரும் வேண்டுறதுனால அந்த பிராமணர் தயங்கி தயங்கி திரும்ப சமைச்சார்.
ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. அ குழந்தையும் அறைக்குள்ள உறங்கிட்டு இருக்கு. பூட்டியிருக்கு அறை வந்து. இப்போ பிராமணர் சமைச்சு முடிச்சுட்டு மண் பாத்திரங்கள்ல கோபாலுக்கு நிவேதனம் பண்ண தொடங்குன மந்திரம் சொன்னார். அதுக்கப்புறம் கண்கள திறந்து பார்த்தபோது குழந்தை நிமாய் வந்து அந்த நைவேத்தியத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பார்த்தார். ஆனா, அந்த குழந்தைக்கு 4 கை இருந்தது. சங்கு சக்கர கதாபத்மத்தோட அந்த குழந்தை அவருக்கு காட்சி கொடுத்தது. அடுத்து அங்க 2 கைகள்ல அம்பும் வில்லுமா, பச்சை வண்ணத்தோட ஒரு மேனி, நீலமேக வண்ணத்துல புல்லாங்குழலோட ஒரு ஒரு மேனி. இப்படி ராமராக, கிருஷ்ணராக, சைதன்யராக இப்படி காட்சி கொடுத்தார். இத பார்த்த பிராமணர் பேச்சு மூச்சே இல்லாம அப்படியே முழிச்சுக்கிறார். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, "ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லி என்ன சாப்பிட கூப்பிட்டுட்டு நான் வந்ததும் இப்படி கத்துறியே, இது நியாயமா?" அப்படின்னு கேட்டார் நிமாய். உண்மையிலே நிமாய் வந்து பகவான் கிருஷ்ணருடைய அன்பின் அவதாரம். அன்புக்கு மட்டும் உள்ள அவதாரம். வைவஸ்வத மன்வந்தரத்துல 28வது சதுர்யுகத்துல பகவான் கிருஷ்ணர் கலியின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்கள விடுவிக்க இப்படி வருவார். இது வந்து ஏற்கனவே முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. பாகவத்துல கூட இந்த சைத்தன்ய மகாபிரபு வார்த்தைகள கேட்டு நடக்கக்கூடிய வழிபட்டு நடக்கக்கூடியவங்கள சுமேதசான்னு சொல்லியிருக்கு. அதாவது அறிவாளிகள் மட்டும் தான் இத ஏத்துப்பாங்க அப்படின்னு இருக்கு. வாய் பேச முடியாத குழந்தை பருவத்திலேயே தனது அழுகை மூலமா அனைவரையும் ஹரிநாமத்த சொல்ல வைத்தவர் நிமாய். நவதீவுல நிமாய் அவதரிக்கும் முன்னாடி அநேகர் தாந்திரிகத்த தான் பின்பற்றி வந்தாங்க. ஒரு முறை குழந்தை நிமாய் வந்து தன்னுடைய வீட்டு வாசல்ல அலங்கரிக்கப்பட்டு நகைகளோட அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ சபல் அப்படிங்கிற தாந்திரிக தலைவனுடைய 2 சீடர்கள் நிமாயோடைய நகைகள திருடுறதுக்கு திட்டம் திட்டம் போட்டிருந்தாங்க ஏற்கனவே. மெதுவா நிமாய் அந்த குழந்தைட்ட இனிமையா சிரிச்சு பேசி தூக்கிட்டு போறாங்க. இது மாதிரி பல தடவ குழந்தைய ஆளாளுக்கு தூக்கிட்டு போறது உண்டு. அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த திருடங்க தங்களுடைய கைகள்ல நிவாய தூக்கி வச்சுக்கிட்டு, இனிமையா பேசுனாங்க. ஆ அப்ப மகாபிரபு அந்த அந்த குழந்தை வந்து தன்னுடைய வல்லமைய காட்ட முடிவு செஞ்சது. அப்ப என்னாச்சுன்னா, படகுல ஆத்த கடந்து போவாங்க. ரொம்ப தூரம் போவாங்க. வேற ஒரு படகுக்கு மாத்துவாங்க. எங்க போனாலும் சுத்தி சுத்தி பார்த்தா கடைசியில நிமாய் வீட்டுக்கே அந்த வண்டி வந்து சேர்ற மாரி ஆயிப்போச்சு. எங்க தூக்கிட்டு ஓடுனாலும், கடைசியில அவங்க நிக்கிற இடம் நிமாய் வீடா இருக்கும். இப்படி ஒரு மாயாஜாலத்த பகவான் பண்றார். இதனால அவங்களுக்கு எப்படியோ ஆயிருச்சு மனசு. என்னடா இது அப்படின்ட்டு. ஒருத்தன் அந்த நெக்லஸ அந்த நேரம் கழட்டுவான். கழட்டியாச்சுன்னா, அடுத்தவன் அவன் கையில ஒரு அடி அடிச்சு, "இது என்னது இது? அத கழுத்திலே போடு. அதுதான் அழகு" அப்படிம்பான். இப்படி மாத்தி மாத்தி கழட்டுறதும் மாட்டுறதுமா சாயந்தரம் ஆகி போச்சு. அ அதுல நகை திருடுற ஆசையே அவங்களுக்கு போயிருச்சு. வீட்ல வந்து குழந்தைய ஒப்படைச்சுட்டு ஒருத்தன் சொல்றான், "நம்ம எப்படியோ அப்படி சீரழிஞ்சிட்டோம். இனிமையாவது நல்லா இருக்கணும்." அப்படின்னா, "நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் திருந்தி போறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அடிதடி இல்லாமலேயே அயோக்கியங்கள வந்து திருத்துனாரு சைதன்யர். ஒரு தடவ அ அவரு நிமாயோடைய ஊருக்கு ஒரு ஜோதிடர் வந்தாரு. ஜனங்கள் அவர சுத்தி இருந்து அவர்ட்ட எல்லாம் ஏதாவது கேட்பாங்க. முன் ஜென்மம், எதிர்காலம் பத்தி கேட்பாங்க. நிமாயும் அவர்ட்ட போயிட்டு தன்னுடைய முன் ஜென்மத்த பத்தி கேட்டார். உடனே ஜோசியர் கண்கள மூடி அப்படியே தியானம் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு தசாவதாரங்கள் வரிசையா அப்படி வருது மனசுல. அதிர்ச்சியான அவரு, "நாளைக்கு வாயேன் விவரமா சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு" அப்படின்னாரு. மறுநாள் அவர் வர ஜோசியர்ட்ட கேட்க, "நிமாய்" அப்படி கேட்கவும், இவரு கண்ண மூடி பார்த்தா அதே மாரி அவதாரங்களா ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சது. ஆச்சரியப்பட்ட அவர் வந்து, இந்த குழந்தை வந்து ஸ்வயம் பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அ இப்படி ஒரு லீலைய அவர் செய்தார். தன்னுடைய இளமை பருவத்தில அவர் வந்து நிமாய் வந்து ரொம்ப பிரசி அப்புறம் எல்லா இடத்துலயும் புகழ் பெறார். அவர் எடுத்த எந்த முடிவையும் அல்லது இலக்கணத்தையும் யாரும் குறை சொல்ல முடியாது. அவரோட பெரியவங்க, பிராமணங்க யாருமே நிமாய்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு விவரமாயிட்டார். அப்போ காஷ்மீர சேர்ந்த ஒரு கேசவ பண்டிட்ன்னு ஒருத்தன் பாண்டித்யத்தில உலகையே வெல்லக்கூடியவங்கிற திமிர்ல இருந்தான். எல்லாரையும் விவாத போட்டிக்கு கூப்பிடுவான் பண்டிதர்கள. பிராமணர்களுக்கு சவால் விடுவான். இவர்ட்ட போட்டியிட்டா தோல்விய சந்திக்க
வேண்டி வரும் அப்படின்னு பயந்து எல்லாம் ஒதுங்குவாங்க. அப்போ நிமாய பத்தி கேள்விப்பட்டு 14 வயசு நிமாய் அப்போ. அத கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு வரான் அந்த பண்டிட். அப்போ அ ஒருவேளை கேசவ பண்டிட்டுட்ட பே பேசி நிமாய் தோத்தாச்சுன்னா, நிமாய் சின்னவன் தான் அப்படின்னு உலகம் சொல்லும். கேசவ பண்டிட் தோத்தாச்சுன்னா, நவதீப் வந்து பாண்டித்யம் பெற்ற நகர் அப்படிங்கிற புகழ் கிடைக்கும். இப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க மனசுல. அதனால வந்திருக்கிறான். யாரு ஜெயிச்சாலும் சரி லாபம் தான் அப்படிங்கிற நெனப்புல இருக்காங்க. அதுபடி கேசவ பண்டிட் நவதீவுல இருக்கிற அந்த நிமாயை சந்திக்க யானை மேல ஊர்வலமா வந்தார். தனக்கு சரஸ்வதி தேவியோட அருள் உண்டு அப்படிங்கிற கர்வத்துல அவர் இருந்தார். அப்ப நிமாய் கங்கக்கரையில நண்பர்களோட அமர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். சில சின்ன பசங்களுக்கு சமஸ்கிருத இலக்கணம் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ. அங்க வந்த கேசவ காஷ்மீரி, "இங்க நிமாய்ங்கிற பையன் யாரு? நான் அவன பார்க்கணும். அவன் பெரிய பண்டிதனாமே" அப்படின்னு கேட்கும்போது, நிமாய் வந்து அடக்கத்தோட கைகள கட்டிக்கிட்டு, "நான் தான் அது. நான் பண்டிதனா இல்லையான்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொன்னாரு. கேசவ காஷ்மீரி ஆச்சரியத்தோட, "மூத்த பிராமணங்க எப்படி தன்னை இந்த கைகட்டி நிக்கிற சிறுவன்ட்ட போட்டியிட சொன்னாங்க? நெறைய பேர் அப்படி இப்படி சொன்னாங்க. நானும் நம்பி வந்துட்டேனே" அப்படின்னு யோசிக்கிறாரு. அங்க கூடியிருந்த மக்கள் கேசவ காஷ்மீரி பத்தி ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. அத நிவாயும் கவனிச்சிருக்கிறார். அப்ப சூரியன் மறையிற நேரம். கங்கை கரையில இதமான காற்று வீசுது. வானத்துல சந்திரன் மெதுவா தெரிய ஆரம்பிக்குது. கங்கையில அது பிரதிபலிக்குது. இது சந்திரன் வந்து கங்கையில நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சியா இருந்தது. ஒரு கவிஞனுக்கு இத பார்த்தா கவி வரும். அப்படிப்பட்ட சூழல். அப்ப கேசவ காஷ்மீரிய பார்த்து மரியாதை கொடுத்த நிமாய், "உங்களுடைய பாண்டித்யம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள நேர்ல பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் சிறுவன்கிறதுனால வர முடியல. நீங்களே வந்துட்டீங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கங்கா மாதா இந்த சூழல் நல்லா இருக்கு. இத பத்தி ஒரு கவிதை பாடுங்க" அப்படின்னு நிமாய் சொன்னார். உடனே கேசவ பண்டிட் கொஞ்சம் கூட யோசிக்காம எதார்த்தமா கங்கை பாயிற மாரி கங்கைய பத்தி 100 பாட்ட பாடுனார். அவர் பாடி முடிக்கவும் நிமாய் ஆச்சரியத்தோட அப்படியே கண்ண மூடி அத ரசிச்சபடி இருக்கிறார். அப்போ ஒண்ணும் அவரு சொல்லலையே! என்னாச்சு? அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறார். "என்ன பாட்ட கேட்டியா? எப்படி இருக்குதுன்னு?" கேட்டார். அப்ப இவரு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு பாராட்டிட்டு, அந்த கவியில ஒரு குறிப்பிட்ட கவிய மட்டும் அந்த ந அந்த நம்பர சொல்லி, "இந்த பாட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அத நான் திரும்ப கேட்கணும்னு" சொல்றார். அப்போ இவரு பண்டிட் சொன்னாரு, "நான் வந்து 100 பாட்டுன்னு என் பாட்டுக்கு பாடுனேன் அவ்வளோதான். எப்ப என்ன பாட்டுங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல" அப்படின்னு சொல்றார். அப்போ நிமாய் சொல்றார், "நீங்க யார் கருணையால 100 கவிதைகள பாடுனீங்களோ, அவர் கருணையாலேயே அதுல ஒரு கவிதைய நான் தேர்வு செய்திருக்கிறேன். நீங்க சொன்ன 100 கவிகளும் என் நினைவுல அப்படியே இருக்கு" அப்படின்னு சொன்னார். அப்போ நிமாய் பண்டிட் உதவியோட குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்லோகத்த ஆராய்ந்து பார்க்கும்போது, அதுல 5 இலக்கண பிழைகளும், உரைநடை தவறும் இருந்தத கண்டுபிடிச்சாங்க. இதனால கேசவனுக்கு அந்த பண்டிட்டுக்கு அவமானமா போச்சு. அதுல அ பவானி பர்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. பவானினாலே சிவனின் துணைவின்னு அர்த்தம். பவானி பார்த்தாலும் சிவனின் துணைவிக்கு கணவன் ஆயிருது. அது வார்த்தைய வார்த்தை நயத்துக்காக போட்டாரு. ஆனா 2 கணவன் மாதிரி அர்த்தம் தப்பாயிருச்சு. அதனால பவானின்னு போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இவரு அறிவுறுத்தினார். இப்படி 5 5 இலக்கண தவறுகளும், உரைநடை தவறுகளும் இருக்கிறத சொன்னார். அப்ப நிமாய் அவர்கிட்ட, "உங்க முகத்துல ஒரு களைப்பு தெரியுது. இப்ப போய் ஓய்வெடுங்க. நாளைக்கு நாம தொடர்ந்து பேசுவோம்ன்னு" சொல்லி அனுப்பிட்டாரு. அப்ப திரும்பி வந்த பண்டிட் நிம்மதி இல்லாம தூங்க முடியாம கிடந்தான். தன்னுடைய ஆராதனா மூர்த்தியான சரஸ்வதிய பிரார்த்தனை பண்ணதும் சரஸ்வதி காட்சி கொடுத்தா. சரஸ்வதி சொன்னா, "நீ விவாதம் செய்த நிமாய் வந்து என்னுடைய நித்திய தெய்வம் அவரு. அவர்தான் பகவான். அதனால நான் உனக்கு உதவ முடியாம போச்சு. மேலும் உலகத்தையே நான் வெல்லப் போறேங்கிற உன்னுடைய கர்வத்தால, என் தெய்வம் முன்னாடியே நீ தப்பு பண்ணிட்ட. அவரு கால்ல விழுந்து உன் கலங்கத்த போக்கிக்க. இல்லாட்டி நான் உன்ன விட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்லி எச்சரிச்சா. இதனால மறுநாள் காத்தால ஆனதும் பிரேம புருஷோத்தமரான
தெய்வீக அன்பின் அவதாரமான நிமாயை பார்க்கறதுக்கு கேசவ காஷ்மீரி ஓடி வந்தார். மன்னிப்பு கேட்டார். அப்ப நிமாய் அவருக்கு அறிவுறுத்துறார். உலகத்த வெல்றது அறிவோடைய லட்சியம் கிடையாது. அறிவால தன்னுடைய தனித்தன்மைய பணிய வைக்கணும். அந்த தனித்தன்மைய ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய பயன்படுத்தணும். அப்பதான் அந்த அறிவு பூர்த்தியாகும். இல்லாட்டி அந்த தொடர்பு கட்டாயிரும். அ அ தடையாயி போயிரும். எது இறைவனோட இணைக்க இணைக்க நமக்கு பயன்படலையோ, அதெல்லாம் நம்மள உலகத்துல இணைக்கிறதுக்கு தான் பயன்படும். ஆண்டவனுக்கு தொண்டு செய்யாத அளவுக்கு அந்த அறிவு பாவம் செய்ய வச்சுரும். அ அதுபோக உடல விடும்போது அறிவின் பலனும் சேர்ந்து செத்து போயிரும். ஆனா இறைவனுடைய தொண்டும், தொண்டின் பலனும் சாகாதது. அதனால தான் மகாத்மாக்கள் எல்லாத்தையும் விட்டுர்றாங்க. எல்லா மமதைகளையும், அகந்தைகளையும் போக்கிட்டு, எல்லா ஆத்மாக்கள்ட்டயும் அன்பு கொண்டு கிருஷ்ணர வழிபடணும். அதுதான் போதுமானது, உண்மையானது அப்படின்னு அறிவுறுத்துறார். கேசவ பண்டிட் இப்படி ஜெயிக்கப்பட்டார். நிமாய் இவ்விதமா அவர திருத்திட்டார். நிமாயோடைய பரந்த மனசு, பெருந்தன்மை, புலமை இதெல்லாம் உலகுக்கு அப்ப தெரியுது. பின்னால கேசவ பண்டிட் நிமாய் அறிவுறுத்தியபடி ஹரிநாம சங்கீர்த்தனத்த பரப்புற ஒரு வைஷ்ணவரா திகழ்ந்தார். ஹரே கிருஷ்ணா.